சாருகேசி இப்போது 22 வயது. பிகாம் முடித்துவிட்டு ஒரு சிறிய கிராமத்தில் தன் அம்மா லலிதாவுடன் மட்டும் வசித்து வருகிறாள். அவள் சின்ன வயதில் அப்பா இறந்துவிட்டார். அம்மா லலிதா கூலி வேலைகள் செய்து எல்லா இன்பங்களையும் தியாகம் செய்து மகளை வளர்த்தார். சொந்தக்காரங்கள் அதே ஊரில் இருந்தும் யாரும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இப்போது சாருகேசிக்கு கல்யாண வயசு ஆகிவிட்டது. தன் கடமை முடிந்துவிடும் என்று நினைத்து லலிதா ஒரு புரோக்கரிடம் மகளின் போட்டோவை கொடுத்து மாப்பிள்ளை தேடச் சொல்கிறார். புரோக்கர் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் ராஜன் என்ற விவசாயியை பற்றி சொல்கிறார். ராஜனுக்கு அம்மா அப்பா இல்லை, பாட்டிதான் வளர்த்தார். அவருக்கு சொந்தமாக வீடும் விவசாய நிலமும் இருக்கிறது. ஜாதகம் பார்த்ததில் நல்ல பொருத்தம் இருந்தது. கல்யாண ஏற்பாடுகள் தொடங்கின. எவ்வளவு கஷ்டப்பட்டும் லலிதா மகளின் கல்யாணத்தை நன்றாகச் செய்து வைத்தார். திருமணத்துக்குப் பிறகு சாருகேசிக்கும் ராஜனுக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்பட்டது. அவர் அவளை மிகவும் கனமாக நடத்தினார். ஒரு வருடத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு தேன்மொழி என்று பெயரிட்டு பாசமாக வளர்த்தார்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ராஜனின் விவசாயத்தில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது. அண்டை வீட்டாரிடமும் தெரிந்தவர்களிடமும் கடன் வாங்கினார். கடன் திருப்பிச் செலுத்த முடியாமல் நாளும் கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்து சாருகேசியையும் சிறுமி தேன்மொழியையும் திட்டத் தொடங்கினர். இதைத் தாங்க முடியாமல் ராஜன் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டார். அப்போது தேன்மொழிக்கு 13 வயதுதான். குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் சாருகேசி மீது விழுந்தது. கூலி வேலைக்குச் சென்று மகளை படிக்க வைத்தாள். ராஜன் வாங்கியிருந்த கடன் சுமார் 20 லட்சம். அதில் ஒருவரான கணேஷ், வயது 65 என்பவரிடம் 10 லட்சம் இருந்தது. கணேஷ் ஊரில் செல்வாக்கு மிக்கவர், பாதி சொத்துக்களுக்கு உரிமையாளர். அவரது மனைவியும் பிள்ளைகளும் டவுனில் வசித்தனர். அவர் மட்டும் தனியாக பண்ணை வீட்டில் தங்கி விவசாய நிலத்தை கவனித்துக் கொண்டார். மீள்கொக்கி கடன் வாங்கி வந்த கணேஷ் அடிக்கடி சாருகேசியின் வீட்டுக்கு வரத் தொடங்கினான். வந்து கடனை பற்றி மட்டும் கேட்காமல் வேறு விஷயங்களை பேசினான். ஒரு நாள் நேரடியாக ஒரு மோசமான கேள்வியைக் கேட்டான். அதற்கு சாருகேசி என்ன பதில் சொன்னாள்? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு நாள் கணேஷ் சாருகேசியிடம் சொன்னான். 65 வயசுக்கு மேல் ஆசைகள் இருந்தாலும் யாரிடம் சொல்லிக் கொள்வது? நீயும் கணவன் இல்லாமல் கஷ்டப்படறே. எனக்கு உன்மேல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என் ஆசைக்கு நீ ஒத்துக்கிட்டால் நீ எனக்கு பணம் தர வேண்டாம். நம்மோட வாழ்க்கையை வாழலாம். இதைக் கேட்டு சாருகேசிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு வாரம் யோசித்தாள். தன் சம்பாத்தியத்தில் கடனை அடைக்க முடியாது. வீடும் நிலமும் அடமானத்தில் இருந்தன. கணேஷ் சொன்னபடி போனால் கடனிலிருந்து விடுபடலாம். மகளையாவது நன்றாக வளர்க்கலாம் என்று நினைத்து வேறு வழியின்றி சம்மதித்தாள். அதற்குப் பிறகு கணேஷ் அடிக்கடி வரத் தொடங்கினான். வீடு ஒதுக்குப்புறமாக இருந்ததால் யாரும் கண்டு கொள்ளவில்லை. மகள் பள்ளிக்குச் சென்ற பிறகு சாருகேசி கணேஷை அழைத்து இருவரும் தனிமையில் இருக்கத் தொடங்கினர். உடல் உறவும் தொடங்கியது. பணத்துக்கு பதிலாக கணேஷ் அந்த உறவை ஏற்றுக்கொண்டான். சாருகேசியும் அவனிடம் பணம் வாங்கி தன் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தாள். ஒரு மாலை நேரத்தில் மகள் தேன்மொழி பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்தாள். வீட்டின் கதவு உள்பக்கமாகத் தாளிடப்பட்டிருந்தது. தேன்மொழி எவ்வளவோ தட்டியும் அம்மா அம்மா என்று கூப்பிட்டும் உள்ளே இருந்த கணேஷும் சாருகேசியும் சத்தத்தை கேட்கவில்லை. தேன்மொழி பின்புறமாக வந்து படுக்கையறை ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தாள். அப்போது அம்மாவும் கணேஷும் ஏதோ செய்வதைக் கண்டாள். அந்த வயதில் அதன் அர்த்தம் புரியவில்லை என்றாலும் அவள் மனதில் ஒரு புதிய எண்ணம் விதைக்கப்பட்டது. தேன்மொழி அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. அப்பா இருந்த இடத்தில் அம்மா ஏன் இப்படி தவறு செய்கிறாள் என்று யோசித்தாள். மறுநாள் காலையில் வழக்கம் போல் பள்ளிக்குச் சென்றாலும் மனதில் அந்தக் காட்சி திரும்பத் திரும்ப வந்தது. சில நாட்களில் கணேஷ் இரவு தங்குவதையும் வழக்கமாக்கிக் கொண்டான். ஒரு நாள் மாலை தேன்மொழி வீட்டுக்கு வந்தபோது கணேஷ் சிப்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைத்திருந்தான். உன் விருப்பம் போல சாப்பிடு என்றான். தேன்மொழி அவனையே உற்றுப் பார்த்தாள். என்ன நினைக்கிறாள் என்று சாருகேசிக்குப் புரியவில்லை. மீள்கொக்கி அன்று இரவும் சாருகேசியும் கணேஷும் ஒரு அறையில் இருந்தனர். தேன்மொழி மீண்டும் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தாள். ஆனால் இந்த முறை அவள் பார்த்ததை ரசிக்கத் தொடங்கினாள். அது எப்படி நடந்தது? அடுத்த பகுதியில் விளக்குகிறேன். தேன்மொழி படிப்படியாக மாறத் தொடங்கினாள். கணேஷ் வரும்போதெல்லாம் அவனை பார்த்துச் சிரிப்பது, அவனுடன் பேசுவது, அவனுக்கு நெருக்கமாக இருப்பது என்றானாள். தனக்கும் அம்மாவைப் போலவே கணேஷுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவள் மனதில் வளர்ந்தது. இது தவறான விஷயமா இல்லையா என்பதை அறியும் வயது அவளுக்கு இல்லை. சாருகேசிக்கும் மகளின் மனதில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை.
கணேஷ் மட்டும் தேன்மொழியை ஒரு சின்ன பொண்ணாகவே பார்த்தான். அவனுக்கு தேவை சாருகேசியுடனான உறவு மட்டுமே. ஒரு நாள் இரவு சாருகேசியும் கணேஷும் ஒன்றாக இருந்தபோது தேன்மொழி மீண்டும் ஜன்னல் வழியாக பார்த்தாள். சாருகேசி அதை கவனிக்கவில்லை. ஆனால் கணேஷ் கவனித்தான். தேன்மொழி நீண்ட நேரம் ஜன்னல் வழியாகவே இருந்ததைப் பார்த்த பிறகு கணேஷுக்கு ஒரு எண்ணம் வந்தது. தேன்மொழிக்கும் என்மேல் ஆசை இருக்கிறது போலும். அப்போதிருந்தே சின்ன பெண் என்று நினைக்காமல் அவளுடனும் உறவு வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். சில நாட்கள் கழித்து பள்ளிக்கு விடுமுறை என்பதால் தேன்மொழி வீட்டிலேயே இருந்தாள். கணேஷ் ஒரு நாள் வந்து சாருகேசியிடம் சொன்னான். வருகிற பண்டிகைக்கு உங்களிருவருக்கும் துணி வாங்கிக்கோங்க என்று பணம் கொடுத்தான். சாருகேசி மகளை கூப்பிட்டாள். ஆனால் தேன்மொழி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் வீட்டிலேயே இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். சாருகேசி கடைக்குப் போனாள். வீட்டில் தேன்மொழியும் கணேஷும் மட்டும் இருந்தார்கள். இதுதான் சரியான தருணம் என்று நினைத்த கணேஷ் தேன்மொழியின் அருகில் வந்து அவளைத் தொடத் தொடங்கினான். தேன்மொழி எதிர்த்துப் பேசவில்லை. அமைதியாக இருந்தாள். அம்மா செய்வது போல நாமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. அதனால் கணேஷின் செயல்களை எதிர்க்கவில்லை. அன்று முதல் சாருகேசி வீட்டில் இல்லாத நேரங்களில் எல்லாம் கணேஷ் தேன்மொழியுடன் உடல் உறவு கொள்ளத் தொடங்கினான். மீள்குக்கி. நாட்கள் செல்லச் செல்ல தேன்மொழியின் படிப்பில் ஆர்வம் குறைந்தது. மார்க் விழுந்தது. அவள் எப்போதும் ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் சாருகேசி திடீரென வீட்டுக்குத் திரும்பியபோது அவள் கண்ட காட்சி அவளையே உலுக்கியது. அது என்ன? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பல மாதங்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் கணேஷ் வந்து, எனக்கு நான் வெஜ் சாப்பிட ஆசையாயிருக்கு, இன்றைக்கு கறி வாங்கி வந்து சமைச்சு கொடு, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லி பணம் கொடுத்து சாருகேசியை கடைக்கு அனுப்பி வைத்தான். சாருகேசி கிளம்பிப் போனாள். கொஞ்ச தூரம் சென்றதும் தன் பையை எடுக்கவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. திரும்பி வீட்டுக்கு வந்தாள். கதவைத் திறந்தபோது கணேஷும் தேன்மொழியும் ஒரு அறையில் தனியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். உடனே கணேஷைத் திட்டினாள். சண்டை போட்டதும் கணேஷ் உடனே வெளியேறினான். சாருகேசி மகளிடம் அழுது கொண்டே கேட்டாள். உனக்கு என்ன ஆச்சு? அவன் இப்படிச் செய்யும்போது நீ ஏன் என்கிட்ட சொல்லல? தேன்மொழி ஒன்றும் பேசவில்லை. ஒரு வாரம் கழித்து கணேஷ் மீண்டும் வந்தான். இப்போது மிரட்டத் தொடங்கினான். நான் இதுவரைக்கும் உனக்கு 12 லட்சம் பணம் கொடுத்திருக்கேன், திருப்பிக் கொடு. இல்லேன்னா உன் மகளை நான் விரும்புகிறேன். அவளோடு தனிமையில் இருக்க ஆசைப்படுகிறேன். நீ இடைஞ்சல் செய்யக்கூடாது. சம்மதம்னா நான் பணத்தைக் கேட்க மாட்டேன். இல்லேன்னா வட்டியும் முதலுமா உடனே கொடு. சாருகேசி கெஞ்சிப் பார்த்தாள். என்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக்கோ, ஆனா என் பொண்ணை விட்டுடு. கணேஷ் கேட்கவில்லை. உன்னால் பணம் கொடுக்க முடியாட்டி உன் பொண்ணோடுதான் நான் இப்படி இருப்பேன், நீ ஒதுங்கி இருந்துக்கோ என்றான். வேறு வழியில்லாமல் சாருகேசியின் கண்முன்னாலேயே அவன் தேன்மொழியுடன் உறவு கொள்ளத் தொடங்கினான். நாளும் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டான். தேன்மொழியால் தாங்க முடியவில்லை. கணேஷ் அவளை வதைக்கவும் இருவருக்கும் கொடுமைப்படுத்தவும் தொடங்கினான். இனி இதைத் தாங்க முடியாது, நாம் தான் ஏதாவது செய்யணும் என்று தாயும் மகளும் முடிவு செய்தனர். முதலில் போலீசில் புகார் செய்யலாமா என்று யோசித்தனர். ஆனால் கணேஷ் பணத்தைக் கொடுத்து வழக்கை மூடிவிடுவான். தவிர சாருகேசி தானும் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டதால் சிறைக்குப் போக நேரிடும். எனவே ஒரே வழி, நாம் இருவரும் சேர்ந்து அவனை கொலை செய்வதுதான் என்ற முடிவுக்கு வந்தனர். மீள்கொக்கி. அவர்கள் ஒரு இரவைத் தேர்ந்தெடுத்தனர். கணேஷ் குடிபழக்கம் உள்ளவன். சாருகேசி ஏற்கனவே மதுபாட்டில்களை வீட்டில் வாங்கி வைத்தாள். அன்று இரவு அவனுக்கு அளவுக்கு அதிகமாக மதுவை ஊற்றிக் கொடுத்தனர். அடுத்து நடந்தது என்ன? இறுதிப் பகுதியில் படியுங்கள். நள்ளிரவில் கணேஷ் போதையில் நிலை தடுமாறிய போது சாருகேசி ஒரு பெரிய கம்பியை எடுத்து அவன் தலையில் பலமாக அடித்தாள். அவன் மயங்கி விழுந்தான். பிறகு தாயும் மகளும் சேர்ந்து அவன் கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். பிணத்தை ஒரு சாக்குப் பையில் போட்டுக் கட்டி சைக்கிளில் தள்ளிக்கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமான புதர்காட்டுக்குள் வீசி எறிந்தனர். விடியற்காலையில் வீட்டுக்குத் திரும்பி, இனி நம் வாழ்க்கைக்கு விடியல் கிடைத்துவிட்டது என்று நினைத்துத் தூங்கினர். அடுத்த நாள் காலையில் ஒரு விவசாயி காலைக்கடனுக்காக புதருக்குள் சென்றபோது சாக்குப் பையில் இரத்தக்கரை இருப்பதைக் கண்டான். உடனே அக்கம் பக்கத்தினருக்குத் தெரிவித்து போலீசுக்குப் புகார் கொடுத்தனர். போலீஸ் வந்து பையைத் திறந்து பார்த்தபோது அது கணேஷின் உடல் என்பது தெரிந்தது. ஊரில் விசாரணை தொடங்கியது. கணேஷுக்கும் சாருகேசிக்கும் தவறான உறவு இருந்ததாகவும் அவன் அடிக்கடி அவள் வீட்டுக்கு வந்து போவதாகவும் ஊரார் கூறினர். போலீஸ் சாருகேசியிடம் விசாரித்தபோது, எங்களுக்கு அறிமுகம் உண்டு,
ஆனால் அவனுடைய மரணத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி மறுத்தாள். போலீஸ் கணேஷின் கடைசி போன் லொகேஷனை கண்டுபிடித்தது. அது சாருகேசியின் வீடுதான் என்பது உறுதியானது. பின்னர் தேன்மொழியை தனியாக விசாரித்தபோது சிறுமி பயத்தில் அழுது கொண்டு உண்மையை கூறிவிட்டாள். எனக்கும் என் அம்மாவுக்கும் இப்படித்தான் கொடுமை நடந்தது. வேறு வழியில்லாமல் நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம். குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் போலீஸ் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. விசாரணையின் முடிவில் சாருகேசிக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறைத் தண்டனை மட்டுமே வழங்கப்பட்டது. தேன்மொழி சிறைக்கு அனுப்பப்பட்டாள். இதற்கெல்லாம் காரணமே சாருகேசிதான். ஒரு தாய் செய்யும் தவறு எப்படி தன் குழந்தையை பாதிக்கும் என்று அவள் சிந்தித்திருக்க வேண்டும். கடனை மட்டும் நினைத்தவள் மகளின் மனதைக் கெடுக்கும் விளைவுகளை கவனிக்கவில்லை. கணவர் இல்லாத வீட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறைகிறது. பலர் அந்தச் சூழலை தனக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சரியான வழியை தேர்ந்தெடுக்காமல் தவறான ஆசைகளுக்கு அடிபணிந்தால் அதன் விளைவுகள் சந்ததிகளை அழித்துவிடும். இந்தக் கதையை படித்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.